ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஒரு முக்கியமான உபதேசமாகும். பதிவு என்று எண்ணில் அடங்காத முறை நமக்கு உபதேச வாயிலாக கொடுத்திருக்கின்றார்கள். உபதேசம் கொடுக்கும் பொழுதே என் குரு காட்டிய வழியில் உங்களுக்குள் ஞான வித்தாக பதிவு செய்கின்றேன், இதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவுதான் உங்களுக்குள் இயக்க சக்தியாக மாறி உங்களை அந்த ஞானத்தின் வழி அழைத்து செல்லும், ஞானிகளாக உங்களை மாற்றும் என்பதையும் உங்களுக்கு தெரியாமலே பதிவு செய்கிறேன் என்று பலமுறை சொல்லியுள்ளார்கள். ஆக இந்த பதிவினுடைய உணர்வின் இயக்கங்களை பற்றித்தான் இந்த உபதேசத்தில் கொடுக்கின்றார்கள். எது பதிவோ அல்லது பதிவு எப்படியோ அப்படித்தான் நம்முடைய உணர்வு, நம்முடைய எண்ணம், நம்முடைய சொல், நம்முடைய செயல், மூச்சு எல்லாமே இருக்கும். அதற்கு சில உதாரணங்களை கொடுக்கின்றார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் தான், தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை. ஆனால் நாம் யாரும் அதை சிந்திப்பதில்லை. நண்பர்களாக பழகுகின்றோம், ரொம்ப பிரியமாக இருக்கிறோம் என்றால் நண்பர் ஒரு தவறு செய்கிறார், ஆனால் நம்மிடம் சொல்லும் பொழுது, நான் சும்மா இருக்கும் பொழுது என்னை இப்படியெல்லாம் சொல்லுகின்றார்கள் என்று அவர் உன்னை சொன்னால் நாம் அதை கேட்டு பதிவு செய்து கொள்கின்றோம். ஆக அவர் தவறு செய்துவிட்டு தவறு இல்லை என்று சொன்னாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இன்னொரு நண்பர் இவர்தான் தவறு செய்தார் என்று சொன்னாலும் கூட எல்லாம் எனக்கு தெரியும், என் நண்பரை பற்றி எனக்கு தான் தெரியும் என்று சொல்லும். ஆனால் இன்னொருவர் நேரடியாக உங்கள் நண்பர் தவறு செய்வதை நான் பார்த்தேன், நான் பார்த்துதான் சொல்கிறேன் என்று சொன்னால் அப்பொழுதும் கூட அவர் அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள் கிடையாதுங்க. என்னால் அவர் மேல் உள்ள பிரியத்தால் அதை மறுக்கின்றோம். ஆனால் பார்த்தேன் நேரடியாக என்று சொன்ன பின் அப்படி இருந்தாலும் கூட ஏதாவது தெரியாதனமாகத்தான் நடந்திருக்குமே தவிர அவர் செய்யக்கூடிய ஆள் கிடையாது என்றே தான் நாம் சொல்வோம். அது அவர் மேல் பற்று இருக்கப்பட போகும்போது அவர் செய்த தவறை நாம் சுட்டிக்காட்ட முடியாதபடி தெரியாமல் நடந்திருக்கும் என்றே சொல்லுகின்றோம். இது ஒரு. இன்னொரு பக்கம் பார்த்தால் ஒரு குடும்பத்தில் 2 பையன்கள் இருக்கின்றார்கள், தந்தை இருக்கின்றார். அவருக்கு ஒருவன் மீது பற்று அதிகம், ஒருவன் மீது வெறுப்பு அதிகம். ஆனால் அந்த வெறுப்பாக இருக்கக்கூடிய பையன் என்ன செய்கின்றான், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு உதவி செய்கின்றான், அந்த குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பெரிய காரியத்தை செய்கின்றான், நல்ல காரியத்தை. அப்பொழுது அவர் சந்தோஷப்பட்டு மெச்சி, நீ யார் பெற்ற பிள்ளையோ உன் வீட்டுக்கு என்னை அழைத்து செல், உன் தந்தையிடம் நன்றி சொல்ல வேண்டும் என்று கூப்பிட்டு வருகின்றார். தந்தையை பார்த்து, உங்கள் பையன் தானுங்களா, எங்கள் குடும்பத்தையும் அவன் காத்தான், நல்ல காரியத்தை செய்திருக்கிறேன் என்று ஆனந்தமாக உயர்வாக சொல்லினார். தந்தையோ, அப்படியா, நீங்கள் நாளைக்கு வேறு விதமாக ஏதாவது சொல்லிவிடாதீர்களையா என்று அவன் செய்த உயர்ந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, நாளைக்கு வேறு விதமாக ஏதாவது செய்து விடாதீர்கள் என்று பையன் மீது இருக்கும் வெறுப்பை, அந்த நன்றியை கூட அங்கே ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதபடி அங்கே ஒதுக்கி தள்ளிவிடுகின்றது. ஆனால் இன்னொருவன் பிரியமாக இருக்கின்றான். அந்த பையன் வெளியில் எங்கோ செல்லுகின்றான், ஒரு சுட்டித்தனம் செய்கின்றான், தவறு செய்கின்றான். அப்பொழுது அருகில் இருப்பவர் அவனை கண்டு தவறு செய்கின்றான் என்று தந்தையிடம் முறையிடுகின்றார், ரிப்போர்ட் செய்கின்றார், அவன் தவறு செய்கின்றான் என்று. அப்பொழுது அந்த தந்தை என்ன சொல்கின்றார், வெறுப்படைந்த பையனை காண்பித்து, நீ இந்த பையனை சொன்னால் கூட பரவாயில்லை, இவன் அந்த மாதிரி செய்யக்கூடியவன், ஆனால் இவன் அப்படி செய்யக்கூடியவனே கிடையாது, எனக்கு தெரியும், என் பையனை பற்றி எனக்கு தெரியாதுங்களா என்று கேட்கின்றார். உங்கள் பையன் தான் ஏதாவது தவறு செய்திருப்பான் என்று ரிப்போர்ட் செய்ய வந்தவரிடமே சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் போன பிற்பாடு என்ன செய்கின்றார்கள், பிரியமானவனை பார்த்து, என்னடே அவள் என்ன கேட்கின்றார்கள் பார்த்தாயா என்று கேட்பார்கள். ஆனால் நல்லது செய்து வந்தான் அல்லவா, அவனை கூப்பிட்டு, டே இங்கே வாடா, நீ ஊரை எப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டாய், எத்தனை பேரை ஏமாற்றி கொண்டிருக்கின்றாய், என் பெயர் கெட்டு போவதற்காக நீ இப்படி செய்கின்றாயா என்று அவனை அரட்டுகின்றார். ஏனென்றால் இந்த உணர்வு கொப்ப அப்படித்தான் அந்த அறிவுகள் வேலை செய்யும். இதில் யாரை செய்வது மட்டும், நாமே இப்படித்தான் சந்தர்ப்பத்தில் செயல்படுவோம். எதனின் உணர்வின் தன்மையோ அதுதான் இயக்கமாகும். இதை நமக்கு இன்னும் புரியும்படியாக ஞானகுரு சில விளக்கங்களை சொல்லுகின்றார். ஒரு செடி அதனுடைய மனம் எதுவோ, எந்த மனத்தை தனக்குள் வைத்துக் கொண்டதோ மற்ற செடிகளுடைய மனத்தை தன் அருகிலே வரவிடாது, ஒதுக்கி தள்ளிக்கொண்டே இருக்கும். அந்த செடிக்கு எப்படியோ அப்படிதான் நமக்கும். எந்த செடி கொடிகள் விளைந்த காய்கறிகள் மற்ற நிலையில் உணவாக உட்கொண்டு நாம் பழகினோமோ அந்த மனம், அந்த ஞானம் தான் நமக்குள்ளும் இருக்கும்.
செடியிலே விளைந்த மனம் மற்றதை ஒதுக்குவது போன்று அதில் விளைந்த காய்கறியை நாம் உட்கொண்டாலும் கூட அந்த மனத்தின் இயக்கமாக மற்றொன்றை அது ஒதுக்கி தள்ளிக்கொண்டே இருக்கும். ஆக அந்த குணத்தின் இயல்பாகத்தான் நம்முடைய உணவின் செயல்களும் அமையும். தாவர இனத்தினுடைய அடிப்படைகள் இப்படித்தான். அது வழிதான் நாமும் எதனை அடுத்து எதனின் வழியில் நாம் நினைத்து வளர்ந்தோமோ அதன் உணவின் எண்ணங்களாக அது எப்படி மாறுகின்றதோ அதுதான் உணவின் இயக்கம். இதை இன்னும் தெளிவாக ஞானகுரு நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இதனால்தான் 3வது அவதாரம், கடவுளின் அவதாரத்தில் ராமனை காட்டுகின்றார். சீதா ராமா, சுவைக்கொப்ப எண்ணங்கள். காரணம், அந்த பையன் மீது பிரியமாக இருக்கின்றோம், அது சுவை சீதா. ஆக அந்த பிரியமான உணர்வு கொண்டு அவனை நல்லவனாகவே இது சொல்லுகின்றது, சுவைக்கொப்ப எண்ணம். ஆக பதிவு அப்படி இருக்கின்றது. ஆக அதற்கு தகுந்த மாதிரி சொல்லுகளும் வருகின்றது, அதுக்கு தகுந்த மாதிரி உணர்வின் இயக்கங்களும் வருகின்றன, அவனை காக்கக்கூடிய உணர்வாகவே வருகின்றது. ஏனால் ராமன் அம்பை எய்தான் என்றால் கணைகளை திரும்ப வாங்கிக் கொள்வான். அது எந்த சொல்லை எடுத்து நாம் வளர்த்தோமோ அதையே திரும்ப சொல்லும் பொழுது அதன் இயக்கமாகவே வரும். யார் மேல் அதன் உணர்வை எப்படி வைத்தோமோ அந்த உணவின் சொல்லாக அப்படியே வரும். ஆனால் அதே சமயத்தில் ஒருவரை பார்த்து இவன் மோசமானவன் என்ற பதிவு இருந்தால் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அதை குறையத்தான் சொல்லும்படி வரும். இதுவும் நாம் அனுபவத்தில் எத்தனை நிலைகள் பார்த்திருக்கின்றோம். என்றால் இதற்கு காரணம் நாம் அல்ல, கடவுளின் அவதாரத்தில் அந்த சூரியனுடைய இயக்கங்கள், அதனுடைய காந்த புலனறிவு, காந்த சக்தி மற்ற மனங்களை, மற்ற உணர்வுகளை, மற்ற பொருளை கவர்ந்த பின் சீதா லட்சுமி, அந்த காந்தம் அதாவது லட்சுமி இந்த சுவையை கவர்ந்து கொண்டபின் சீதா லட்சுமியாக மாறுகின்றது. அது கவர்ந்து கொண்ட பின் எதை கவர்ந்ததோ, எந்த சுவையை நுகர்ந்ததோ அதற்கொப்பதான் சீதா லட்சுமி, சீதா ராமா. அந்த சுவையை நுகரப்படும் போது சீதா ராமனாக அந்த எண்ணங்கள் தான் நமக்கு வரும். அதுவே நம் உடலில் விளைந்து தசைகளாக மாறும்போது அதனுடைய நினைவும் சொல்லாகவே அந்தந்த எண்ணங்களாக வருகின்றது. இப்படித்தான் நமக்குள் எண்ணங்கள் தொடர்ச்சியாக வருகின்றது, நினைவலைகள் வருகின்றது, உணர்வலைகள் வருகின்றது, சொல்லுகள் வருகின்றது, உணவின் இயக்கமாகவும் வருகின்றது. அதுதான் ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், சிவபுராணம் இவைகளை எல்லாம் விண்ணுலக ஆற்றல். ஏனென்றால் இங்கே சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து கொண்ட சக்தி எதுவோ அதை மனிதன் நாம் நுகரப்படும் போது சுவைக்கொப்ப எண்ணம் சீதா ராமா. விண்ணுலக ஆற்றல் தான் இப்படி பூமிக்குள், அதான் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகிறார் என்று எண்ணங்கள் எப்படி தோன்றுகிறது என்று காட்டுகின்ற. திரேதா என்றால் இந்த உடல் சரீரம். ஆக விண்ணுலக ஆற்றல் இது இயக்க சக்தியை எப்படி கொண்டு வருகிறது என்பதைத்தான். அந்த புராணம் என்பது பழமை. ஆக பழமை என்ற நிலையில் புதுமையாக எப்படி உணர்வின் இயக்கங்களாக வருகின்றது, பழமை கலந்ததின் உணர்வின் மாற்றங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான். மனிதனின் இயல்பு எப்படியெல்லாம் மாறுகின்றது, நாம் சொல்லுகின்ற அவனுடைய குணம் எப்படி, அவனுடைய குணாதிசயம் என்று சொல்லலாம். ஆனால் அவனுடைய குணாதிசயம் எப்படி வந்தது என்றால் இப்படித்தான். அவன் தெரிந்து அவ்வாறு நடக்கவில்லை, அவன் தெரிந்து அவ்வாறு உருவாகவில்லை. அவன் எடுத்துக்கொண்டது, அவன் தனக்குள் பதிவு செய்து கொண்டது, அவனுடைய சந்தர்ப்பம் பதிவானது எதுவோ அந்த பதிவுக்கொப்பதான் எண்ணம், உணர்வு, சொல், செயல், இயக்கம். ஆக நாம் ஒன்றை பேசுகிறோம், ஒன்றை செயல்படுத்துகின்றோம், ஒன்றை இயக்குகின்றோம் என்றால் நாம் அல்ல, நாம் பதிவு செய்த உணர்வு தான், நாம் நுகர்ந்த உணர்வு தான். ஆக பதிவின் இயல்பு தான் மனிதனுடைய இயல்பை மாற்றுகின்றது. இதை எதற்காக குருநாதர் சொல்லியது என்றால், நாம் ஞானிகள் உணர்வை, மகிழ்ச்சி உணர்வை, மெய்ஞானிகள் உணர்வை, துருவ நட்சத்திரத்தின் உணர்வை, சப்தரிஷி மண்டல உணர்வை, குருவினுடைய உணர்வை நாம் பதிவு செய்து கொண்டோம் என்றால் அந்த பதிவு நமக்குள் நினைவாகி, உணர்வாகி, சொல்லாகி, செயலாகி நம்ம இயக்க சக்தியாக மாற்றும் பொழுது நம்ம ஞானிகள் காட்டிய வழியில் இயக்கும். இத்தகைய பேருண்மைகளை உணர்ந்து நாம் தெரிந்து தெளிவான நிலைகள் கொண்டு வாழலாம். நம்ம இயக்கும் தீமையிலிருந்து விடுபடலாம். மெய்வழி மெய்ஞானம் பெறலாம். மெய்ப்பொருள் காணும் திறன் பெறலாம். மகிழ்ச்சியின் ஞானிகள் வாழும் எல்லைக்கு நாம் செல்ல முடியும். உயர் ஞானிகளாகலாம் என்பதற்குத்தான் நம்ம இயக்கும் உணர்வின் இயக்கங்களை தன்னைத்தான் அறிதல் என்ற நிலையை தெளிவாக்குகின்றார்கள் ஞானகுரு அவர்கள்.